ஆகட்டும் பார்க்கலாம்னு யார் சொல்லுவா? ஆமாம், ஆகட்டும் பார்க்கலான்னு. அப்படின்னா அது நடக்குமா நடக்காதான்னு சொன்னவருக்கு தான் தெரியும். அது வாக்குறுதி இல்லை, கொடுக்கக்கூடாது. ராஜா நல்ல யோசனை சொன்னான், ஒன்று கொடுத்தா வாக்குறுதியை உயிரை கொடுத்து காப்பாற்று, இல்லை உயிரே போனாலும் வாக்குறுதி கொடுக்காது. ஆனால் தன் உயிரை தானே பறிக்கும் சொல்லை, வாக்குறுதியை கைகேயிக்கு தந்தது யார்? தசரதன். தசரதன் மாண்டது எதனால்? சொல்லால். கைகேயி தசரதனை கொன்றது எதனால்? சொல்லால். மந்திரை கைகேயின் மனதை வீழ்த்தியது எதனால்? சொல்லால். உங்களுக்கு ஆச்சரியம், சீதையை ராவணன் பார்க்கவே இல்லை. பார்ப்பதற்கு முன்பாகவே அவள் மீது அவன் காதல் கொண்டு விட்டான். அதான் கம்பராமாயணம். பார்க்கவே இல்லை. பார்க்காத ஒருத்தியின் மீது காமமும் காதலும் அவனுக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் அது சூர்பனகியின் சொல்லால் வந்தது. நண்பர்களே, போர்க்களத்தில் ராமன் வில்லால் ராவணனை கொல்வதற்கு முன்பு சூர்பனகை தன் சொல்லால் ராவணனை கொன்று விட்டிருந்தாள். அவள் சொல்லில் மயங்கி பார்த்து ஆசைப்பட்டாலே தப்பு, பார்த்துட்டு ஆசைப்பட்டாலே தப்பு. பார்க்காமலேயே ஆசைப்படுகிற அளவுக்கு தன் சொல்லால், தன் சொற்களால் ராவணனின் மனதில் காமத்தை ஏற்றியது யார்? சூர்பனகை. சூர்பனகை ராவணனை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தியது வில்லா சொல்லா? சொல். அப்ப தீமைக்கு மட்டுமே சொல்லா? ஐயா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கேயா. இல்லை, சொல் நன்மைக்கும் உண்டு. வீடனனை பார்த்து ராமன் 2 கரங்களையும் நீட்டி குகனோடு 5 சுக்ரீவனோடு 60 உன்னோடு 70 என்று அரச குலத்தில் பிறந்த, சத்திரிய குலத்தில் பிறந்த ஒருவன் வேடனாக பிறந்தவனையும் விலங்காக பிறந்தவனையும் அரக்கனாக பிறந்தவனையும் உடன் பிறந்தவனாக நான் ஏற்றுக்கொண்டேன், நின்னோடு 70 என்று சொன்னதும் எதனால்? எதனால்? சொல்லால். குகனையும் வீடனனையும் சுக்ரீவனையும் ராமன் வென்றது வில்லாலா சொல்லாலா? சொல்லால். சீதையை காணவில்லை. ராமன் தவித்து போயிருக்கிறான். எல்லா திசையிலும் தேடுவதற்கு போகிறார்கள். தென் திசையை நோக்கி யார் போனது? யார் போனது? அனுமன். அனுமன் போனான், தேடினான். சீதையை என்ன செய்தான்? பார்த்தான். பார்த்து விட்டு சீதையிடத்திலே ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி? அனுமன் கேட்டான், நீதானே கற்பின் கனலி, தகிக்கும் நெருப்புக்கு ஒப்பான கற்பின் ஒழுக்கமுடைய உன்னால் இந்த இலங்கையை ஒழித்து ராவணனை அழித்து மீண்டு வர முடியாதா? நீ கற்பிற் சிறந்தவள் என்பது, பெய்யன பெய்யும் மழை என்பது உண்மையானால், நீ அறச்சீற்றமுடையவள் என்பது உண்மையானால், தீயில் விழுந்து தான் ஒழுக்கமுடையவள் என்று உலகத்திற்கு நிரூபித்த சீதையால் தீயினும் தீயவனான ராவணனுக்கு தன் கோபத்தை காட்டியிருக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும் என்று அனுமனுக்கு தெரியும். அனுமன் கேட்டான். என்ன கேட்டான்? எல்லாவற்றையும் அழித்து விட்டு, இலங்கையை நிர்மூலமாக்கி விட்டு, ராவணனை இல்லாமல் செய்துவிட்டு, ஒளிரும் நெருப்பென சுடரென கனலென கற்பின் கனலியே உன்னால் திரும்பி வர முடியாதா என்று கேட்டபோது சீதை என்ன சொன்னாள்? என்ன சொன்னாள்? சொல். அனுமனிடத்தில் சொன்னாள், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். நான் இலங்கையை அழிப்பதற்கு ராமனுக்கு வில் தேவைப்பட்டது, அம்பு தேவைப்பட்டது, இலக்குவன் தேவைப்பட்டான், சுக்ரீவன் தேவைப்பட்டான், அனுமன் தேவைப்பட்டான், 1000 வாரணங்கள் தேவைப்பட்டது.
ஆனால் இலங்கையை அழிக்க வேண்டும் என்று சீதை விரும்பி இருந்தால் வில் போதுமா, சொல் போதுமா? நானா சொல்கிறேன்? சீதை சொல்கிறாள். சீதையா சொல்கிறாள்? கம்பன் சொல்கிறான். எல்லை நீத்த உலகங்கள், இலங்கை மட்டுமில்லை அனுமனே, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் எல்லாத்தையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். அவனுக்குத்தான் வில் வேண்டும், எனக்கு சொல்லினால் சுடுவேன். ஏன் செய்யல? அப்போ உன்னால் முடியும் என்றால், எல்லாவற்றையும் அழித்து தரைமட்டமாக்கி எரித்து விட முடியும் என்றால், நீ ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை அனுமன் கேட்பான் தானே. எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன் என்றால், ஒரு சொல்லால் எல்லாவற்றையும் சுட முடியும் என்றால் ஏன் சும்மா இருக்கிறாய் என்ற கேள்வியை அனுமன் கேட்பதற்கு முன்பு அந்த விடை, அந்த வினா அனுமனின் மனலில் எழும் என்று தெரிந்து அதற்கான விடையை அடுத்த வரியில் சீதையை சொல்ல வைக்கிறான். சத்தமா சொல்லுங்க. மீட்டிங்க்கு போறதுக்குள்ள ஒரு 10 தடவை கம்பன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பல்லு விளக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தமிழ் பேசினா வாய் உனக்கு. சீதையின் வழியாக அதை சொல்ல வைத்தது யார்? முடிச்சுடுமா கூட்டத்தை? இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு ஒரு 20 பேர் தான் கம்பன்றாங்க. என்ன யார் மேல கோபம்? எம்மேலையா? எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன் என்று சீதையை சொல்ல வைத்தது யார்? யார்? அப்படி சொல்லுங்க. அப்படியாவது அந்த பெயர் தமிழகத்தில் ஒலிக்கட்டும். அப்படியாவது கம்பனியின் பெயர் காற்றில் நிலைக்கட்டும். கம்பன் சொன்னான். இவன் அடுத்த கேள்வி கேட்பான். உன்னால் எல்லாவற்றையும் ஒழிக்க முடியும் என்றால், எரிக்க முடியும் என்றால் ஏன் சும்மா இருந்தாய் என்று அனுமன் கேட்பதற்கு முன்பு சீதையை சொல்ல வைத்தான் கம்பன். எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன். அப்புறம் ஏன் உன் எரிக்கல? அப்புறம் ஏன் சும்மா உட்கார்ந்திருக்கேன்னா, அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன். வில்லுன்னு வச்சுட்டு ஒரு வீட்டுக்காரன் இருக்கான்ல, வில்லுன்னு வச்சுட்டு ஒரு வீட்டுக்காரன் இருக்கான்ல, அவன் வர்றதுக்கு முன்னாலே நானே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா, தூக்கிட்டு வந்தவனை கொண்டு என்னை மீட்டு கொண்டு போகிற பெருமை அவன் வில்லுக்கு கிடைக்குமா? அவன் வில்லுக்கு புகழ் கிடைக்காமல் போய்விடும் என்பதால் என் சொல்லை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் என்று சீதை சொன்னதாக கம்பன் பாடினால், நீங்கள் சொல்லுங்கள், வில் பெரிதா சொல் பெரிதா? சொல் பெரியது. ஏனென்றால் வில் அழிவை மட்டும் செய்யும், சொல் ஆக்கவும் செய்யும். அதனாலேதான் சீதையை பார்த்து விட்டு திரும்ப வந்த அனுமன் ராமனை பார்த்தவுடனேயே என்ன சொன்னான்? கண்டனன். அதான் தமிழ். நான் போன இடத்துலன்னு ஆரம்பிச்சு, சில பேர் அப்படி ஆரம்பிப்பான். ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்றவன் நம்ம கிட்ட இருக்கான். இவன் பொண்டாட்டியை காணோம்னு பதறி போய் நிற்கிறான். அவனை பார்த்த உடனே என்ன சொல்லணும்? சீதையை அப்படின்னா கூட காணவில்லைன்னு சொல்லலாம்ல. அடுத்த வரி சீதையை காணவில்லைன்னு சொல்லலாம்ல. அப்போ முதல் சொல்ல என்ன சொல்லணும்? கண்டனன். சொல்லோட சிறப்பு தெரியுதா உங்களுக்கு? முதல் வார்த்தையே ராமனை பார்த்த உடனே பார்த்துட்டேன். இப்ப பார்த்துட்டேங்கிற ஒரு சொல்லுல என்னெல்லாம் இருக்கு? உயிரோடு இருக்கா, பத்திரமா இருக்கா, பார்த்துட்டேன், கவலைப்படாத, இவ்வளவு இருக்கு. அடுத்த பாட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? அது இன்னும் அழகு. பார்த்துட்டேன்னு சொன்னதோட அனுமன் நிக்கல. ஏன்னா அந்த சொல் போதாது. அந்த கால வழக்கப்படி ஒருத்தன் கவர்ந்துட்டு போயிட்டான். அவன் தொட்டானா, கையை பிடிச்சி இழுத்தானா, தப்பா நடந்துக்கிட்டானா, என்ன நடந்தது? மனைவிக்கு கற்போடு தான் மனைவி இருக்கிறாளா, கற்பு இழந்து விட்டாளா, அவன் தீண்டினானா, அவன் தீண்டவில்லையா? இவ்வளவு பதட்டமும் யாருக்கு இருந்தாலும் இல்லைன்னாலும் யாருக்கு இருக்கும்? இருக்குமா? இருக்கா? கடவுளா இருந்தாலும் இருக்கும்.
இப்போ அடுத்த வார்த்தை சொல் பாருங்க. கண்டனன்னு சொன்னது முதல் பாட்டு, அடுத்த பாட்டில் சொன்னான் தீண்டிலன்னா. அழகுடா, அவன் தொடல அப்படின்ட்டான். யார் சொன்னான்? அனுமன். யாருக்கு சொன்னான்? தீண்டிலன் அப்படின்னு சொன்னா. அந்த ஒரு சொல்லுல ராவணன் சீதையை தீண்டவில்லை, சீதை இன்னும் தூய்மையாக இருக்கிறாள் என்கிற உண்மையையும் ராமனுக்கு சொல்லிவிட்டான். அவளை தொடாமல் இன்னும் தூரத்திலே தான் இருக்கிறான் என்று ராவணனின் பண்பையும் அனுமன் சேர்த்து சொல்லிட்டான். ஒரே சொல்லுல சீதையின் நிலையையும் சொல்லிட்டான், ராவணனின் பெருமையையும் சொல்லிட்டான், ராம மனசிலையும் அப்பா தீண்டிலன். அப்ப சொல் எது? சொல் எப்படி இயங்குகிறது? வில்லினும் வலிமையானது சொல். வில்லினாலே படுகிற காயம் மறைந்து விடும். ஏன் தீயினால் சுட்ட புண் கூட உள்ளாரும், ஆறாது. எது? நாவினால் சுட்ட வடு. எனவே சொல்தான் காப்பியம் நெடுகிலும் காப்பியம் எங்கும் வில்லின் பெருமையையும் பேசுகிறது. இதுவரை நான் கூறிய செய்திகளில் இருந்து ஒன்றை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். வில்லினும் மூத்தது சொல், வில்லினும் மேன்மையானது சொல், வில்லுக்கு வில்லென்று பெயர் வைத்தது சொல், வில்லினும் புகழ் பெற்றது சொல். வில் அழிவின் ஆயுதம் மட்டுமே, சொல் ஆக்கும் ஆயுதமும் கூட. அது யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. மங்களமான சொற்களை பேசுகிறவர்களின் கைகளில், உதடுகளில், நாவில் சொற்கள் அழகு பெறுகிறது இல்லையா? யாராவது பார்த்தா, யாராவது விசாரிச்சாங்கன்னா எப்படி இருக்கிறேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமா, நல்லா இல்லாட்டி கூட நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இருக்கேன். எங்க போற? ஏதோ போறேன். என்ன என்னமோ இருக்க அப்படின்னா யார் இருக்கு சொன்ன உடனே அப்படின்னு அவன் கேட்டானே என்ன ஆகும்? அப்ப பயின்றவரை கேட்டவரை வில்லினும் சொல் உயர்ந்தது. சொல் உயர்ந்தது என்பதை நமக்கு உணர்த்தும் கம்பன் வில்லையும் சொல்லையும் இணைத்து பாடும் இடங்கள் இருக்கிறது. எந்த இடங்களிலெல்லாம் சொல் வில்லாக இருக்கிறது, எந்த இடங்களிலெல்லாம் வில் சொல்லாக இருக்கிறது என்று கம்பன் பாடுகிறான். சொல்ற வேறுபாடு தெரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்தில் வில் சொல் போல் ஆகிவிடுகிறது. வில் சொல்லாகுமா? ஆகும். கம்பன் எழுதினால் ஆகும். சொல் வில்லாகுமா? ஆகும். எப்போது? கம்பன் எழுதினால் ஆகும். வில் எப்போது சொல்லானது? காப்பியத்தில் தாடகை என்கிற ஒரு அரக்கியை ராமன் கொல்ல மறுக்கிறான். அவள் அரக்கியாயிருந்தாலும் பெண்ணாயிருக்கிறாள். பெண்ணாயிருக்கும் அவளை நான் எப்படி கொல்வேன் என்ற போது முனிவன் சொன்னான், ராமா, அவள் பெண்ணுரு கொண்ட பேய், தயங்காதே, அவளை கொன்றுவிடு, அவளை கொன்றுவிடு என்று முனிவன் சொன்ன ஆணையை ஏற்று அவளை கொல்லுவதற்கு முன்பு அவள் ஆயுதங்களை எரிகிறாள். பெரும் மலைகளை எடுத்து எரிகிறாள். சினத்தில், கோபத்தில் அவளை நோக்கி ராமன் தனது அம்பை செலுத்துகிறான். நண்பர்களே, சொல் வில்லினும் உயர்ந்தது என்று பாடிய கம்பன் தான் சொல்லையும் வில்லையும் ஒன்றாக்கியும் பாடுகிறான். அதான் கற்பனையின் மேன்மை. தாடகையை நோக்கி போன ராமனின் வில்லிலே இருந்து புறப்பட்ட அம்பை கம்பன் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? என்ன சொன்னான்? அது வெளியே போன விதம், அது வெளியே போனது எப்படி போச்சுன்னு சொன்னான். எப்படா அந்த சொல்லு போச்சு? அந்த அம்பு சூர்பனையை நோக்கி போச்சே, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த அம்பு எப்படி இருந்துச்சுன்னா கம்பன் சொல்றான், சொல் ஒக்கும் கடிய வேக சுருசரம். கடுமையான சொல், கோபமான சொல் எப்படி இருக்குமோ அதுபோல சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம்.
அந்த அம்பு சொல்லுக்கு இணையானது. சொல்லுக்கு இணையான அம்பு போய் என்ன பண்ணுச்சு? அல்லோக்கும் நிறத்தினால் மார்பில் பாய்ந்தது. அல்ல கருப்பு, இருட்டு, கருத்த மேனியுடைய தாடகையினுடைய கல்லோக்கும் மார்பில் பாய்ந்ததுன்னா, நண்பர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். கல்லில் ஒரு அம்பு மோதினால் என்ன ஆகும்? ஒன்று கல் பிளவுபடும், இல்லை அம்பு முறிவுபடும், அல்லது கல்லில் மோதி அம்பு கீழே விடும், அல்லது கல் தெரிக்கும். கல்லை கடந்து அம்பு போகுமா? எளிய கற்பனை தானே. போகுமா? போகாதா? ஒரு பெரிய கல் பாறை, அதை நீங்கள் ஒரு அம்பினால் தைத்தால், கல் பார்த்துருக்கீங்க தானே, அம்பு பார்த்துருக்கீங்க தானே, சரி. ஒரு அம்பு போய் ஒரு கல்லில் தாக்குனா அது துளைத்து கொண்டு போகுமா? போகாது. ஆனால் அது ராமனின் வில்லாக இருந்தால் போகும் என்பதில்லை, கம்பனின் சொல்லால் போகிறது. எப்படி போகிறது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுக்கும் கடிய வேக சுடு சரம், சொல்லுக்கு இணையான அந்த சுடு சரம், அல்லொக்கும் நிறத்தை உடைய கரிய மேனியை உடைய தாடகையின் கல்லொக்கும் மார்பில், கல்லுக்கு இணையான மார்பில் குத்தி அங்கிட்டு போயிருச்சுடான்ட்டான். அங்கிட்டு போயிருச்சுடான்னு சொன்னது பெருமை இல்லை, எப்படி போச்சுன்னு சொன்னான். கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றுன்னா, படிக்காத மூடனுக்கு நல்லவங்க சொன்ன அறிவுரை எப்படி நிற்காம போகுமோ அப்படி போயிருச்சுன்னா. கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டுனா, சொல் கூட சொல்லலை. நல்லவர்களுக்கு அவர்கள் உயிக்க வேண்டும் என்பதற்காக நல்லவர்கள் தேடி தேடி சொன்ன பொருள் நிறைந்த சொற்கள் கல்லாதவனுக்கு சொல்லி இருந்தால் எப்படி அவன் மனதில் நிற்காமல் போகுமோ அப்படி போல், அதுபோல் சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் நிறத்தை உடைய தாடகையின் கல்லொக்கும் மார்பில் நுழைந்து அப்புறம் போயிடுச்சுட்டான். அதே அம்பு ராவணனின் மீது செலுத்துகிறான். நல்லா கவனிங்க, இந்த கஞ்சி குடிக்கிறவங்க சத்தம் இல்லாம குடிங்க. பேசிக்காம குடிங்க, சத்தம் இல்லாம குடிங்க. இந்த மொபைல் வச்சிருக்கவங்களாம் பையில வச்சுக்கோங்க, இல்லாட்டி மொபைலோட வீட்டுக்கு போயிருங்க. எங்கிட்டையும் மொபைல் இருக்கு. பொது இடங்களில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டியிருக்கிறது. மொபைல் இல்லாமல் வாழ மாட்டீங்களா? என்ன போயிட போகுது? ஒன்றும் போகிறது இல்லை. இல்லை போகிற அளவுக்கு அவசரமா எந்திரிச்சு போய் ஒரு ஓரமாக போய் பாரு. ஒருத்தன் உயிரை கொடுத்து கம்பராமாயணத்தை படிச்சுட்டு கம்பன் புகழையும் தமிழின் புகழையும் இலக்கியத்தின் சுவையையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடி பார்த்துக்கிட்டு இருந்தா நீ கீழே நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னை அவமதிப்பதாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன். எனக்கு தெரியும், என்னையெல்லாம் எவனும் அவமதிக்க முடியாது. அவமதிக்கிற உயரத்தில் நான் இல்லை. என் உயரம் அதிகம். எவராலும் என்னை அவமதிக்க முடியாது. ஒரு நிகழ்வை, ஒரு ஏற்பாட்டை, இந்த உழைப்பை நீங்கள் அவமதிக்க கூடாது. இதற்கு தகுந்த விதத்தில் நடந்து கொள்வதற்கு வருகிறவர்களுக்கு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி அதெல்லாம் பேசாமலாம் பேச முடியாது. கம்பெனி பேசுவது எது? நாகரிகம், நட்பு, தோழமை, அன்பு எல்லாம் பேசுகிறோம். தாடகையின் மார்பில் நுழைந்து தீயவர்களுக்கு நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை போல போயிற்று என்று பாடிய கம்பன், அதே அம்பு ராவணனின் மார்பில் பாய்ந்து போகிறது. எவ்வளவு கம்பன் கெட்டிக்காரன் நீங்க பார்க்கணும். தன் சொல்லால் ராமனினுடைய வில்லுக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறான்னு பார்க்கணும். போர்க்களத்தில் ராவணன் கிடக்கிறான். அவன் முதுகை துளைத்து, அவன் மார்பை துளைத்து, முதுகை துளைத்து வெளியேறி போய் அந்த போர்க்களத்தில்
அம்பு கிடக்கிறது. கற்பனையின் உச்சத்தில் போய் இந்த உலக இலக்கியத்தில் எவரும் எழுத முடியாத சொற்களால் ஒரு வில்லின் பெருமையை தன் சொல்லால் நிலைநிறுத்துகிறான் கம்பன். அதான் வில்லும் சொல்லும். நான் உங்களை கேட்கிறேன், ஒரு சிறிய குண்டூசியை எடுத்து விரலில் குத்தி எடுத்தால், குத்தி எடுத்த குண்டூசியில் உங்கள் குருதி படுமா படாதா? படுமா படாதா? படும்னு சொன்னா என்ன குறைஞ்சிருக்கு? கைமாத்தா வாங்குறீங்க? இத்தனை முறை சொன்னதுக்கு பிறகும் நீ என்ன கேட்கறது? நாங்க இல்லை, சேர்ந்து பேசலாம். ஒரு குண்டூசி எடுத்து கையில குத்திட்டா, குத்திய குண்டூசியில் குருதி படுமா படாதா? படும். குருதி படாமல் குண்டூசியை குத்தி எடுக்க முடியுமா? முடியாது. உடம்பில் எந்த இடத்திலும் ஒரு சிறிய துவாரமாக இருந்தாலும் அதன் வழியாக ஒரு ஆயுதத்தை நீங்கள் செலுத்தினால் அந்த ஆயுதத்தில் குருதி படாமல் இருக்கவே இருக்காது. அது மணிக்கு 650 கிலோமீட்டர் விரைவில் போகிற நவீன ரக துப்பாக்கியிலிருந்து வெளியே போகிற தோட்டாவாக இருந்தாலும் அதில் குருதி படிந்திருக்கும். அந்த குருதியை வைத்துத்தான் இறந்தவனின் குருதியும் அந்த குருதியும் ஒன்றா என்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது. இப்ப கம்பன் பாடுகிறான், ராவணனின் உடலை துளைத்து அந்த புறம் போர்க்களத்தில் அம்புகள் கிடக்கிறது. வில்லின் பெருமையை தன் சொல்லால் கம்பன் உயர்த்தும் இடம் வாய் நிறைந்தது. அவனது வாயெல்லாம் அம்பு, கண்கள் மறைந்தன, கண்ணெல்லாம் அம்பு, மீடினங்கள் யாவும் மார்பு மறைந்தது. அந்த பக்கம் போய் அப்புறம் கடந்த அம்புகளை பற்றி பாடுகிற போது கம்பன் எழுதினான், அந்த அம்புகளில் எவற்றிலும் ராவணனின் குருதி படவில்லை என்று எழுதினான். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போது நீங்கள் சொன்னீர்கள், எந்த சிறிய பொருளாக இருந்தாலும் உடலில் குத்தி எடுத்தால் குருதி படாமல் போக முடியாது என்பது விஞ்ஞான உண்மை என்றால், அவ்வளவு பெரிய வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி மௌலி கொத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் கொண்ட மாபெரும் வீரனான இலங்கை அரசனின் உடம்பை துளைத்து போன ஒரு அம்பில் குருதி படாமல் போனது என்றால் அது எவ்வளவு விரைவாக போயிருக்க வேண்டும்? அப்படியானால் விரைவுக்கு இதை விட வேறு இலக்கணம் உண்டா? குருதி படுவதற்கு கூட அவகாசம் தராமல் உறைந்து போய்விட்டது என்று கம்பன் பாடினான். நண்பர்களே, அவ்வளவு விரைவாக அதை போயிற்று என்று சொல்வது மட்டும் கம்பனின் சொல்லாட்சி இல்லை. கம்பன் இன்னொன்றை சொல்ல வந்தான். அவ்வளவு விரைவாக குருதி படுவதற்கு கூட இறந்தராமல் அது போய்விட்டது என்பதை விரைவன் என்கிற பண்புக்கு மட்டும் கம்பன் சொல்லவில்லை, கூடுதலாக ஒரு பண்பை சொன்னான். அது என்ன தெரியுமா? பிரண்மனை விரும்பிய ராவணனின் குருதி தன் மீது படுவதை ராமனின் அம்பு விரும்பவில்லை என்று கம்பன் சொன்னான். என்ன வரியில் எழுதினான்? தோய்ந்தில செம்புனல் தோய்ந்தில, ரெண்டே சொல்தான். செம்புனல் தோய்ந்தில. செம்புனல் என்றால் குருதி. அந்த அம்பில் குருதி பட்டிருக்கவில்லை, செம்புனல் தோய்ந்தில என்று கம்பன் எழுதினால் அந்த அம்பில், வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பில் குருதி படவில்லை என்பது விரைவை மட்டும் குறிக்கவில்லை, தன் மீது பிரண்மனை நோக்கியவன் குருதி படுவதை பிரண்மனை விரும்பாத ராமனின் வில்லும் விரும்பவில்லை என்று சொல்வதன் மூலமாக தன் சொல்லால் வில்லின் புகழை உயர்த்தியது யார்? கம்பன். இப்ப சொல்லின் சிறப்பு தெரிகிறதா? சொல்லாலேதான் வில்லுக்கு பெருமை. நான் இன்னும் கூட ஒன்றை கேட்கிறேன். ஒரு வில்லை எடுத்துக்கொண்டு ஒரு அம்பினால் நீங்கள் ஒரு பறவையை வீழ்த்தலாம், சரியா? ஒரு விலங்கை வீழ்த்தலாம், ஒரு மரத்தை, ஒரு மரக்கிளையை, ஒரு மனிதனை. எப்படி பார்த்தாலும் வில்லிலே இருந்து புறப்படும் அம்பால் வீழ்த்துவதற்கு ஒரு பருப்பொருள் வேண்டும், சரியா? ஒன்று வேணும், ஏதாவது வேணும், ஏதாவது ஒன்று வேணும். இல்லை, ஒரு பொருளின்றி
ஒரு இலக்கின்றி அம்பை எய்ய முடியுமா? அம்பு போய் ஒன்றை வீழ்த்துவதற்கு ஒரு பருப்பொருள், முப்பரிமாணமுடைய ஒரு பொருள் வேண்டுமா வேண்டாமா? முப்பரிமாணம் இல்லாத ஒரு பொருளை அம்பினால் வீழ்த்த முடியுமா? முடியாது. ஆனால் ராமனின் அம்பு அந்த வில்லின் சிறப்பை தன் சொல்லால் கம்பன் பாடுகிற போது கம்பன் அதை உயர்த்துகிறான். முப்பரிமாணமுடைய பொருட்களை தான் எல்லா அம்பும் வீழ்த்தும். ஆனால் முப்பரிமாணம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் உருவம் இல்லாத அருவமான நினைப்பை, எண்ணத்தை வீழ்த்தும் ஆற்றல் இந்த உலகத்தில் எந்த துப்பாக்கிக்காவது உண்டா? எந்த கத்திக்காவது உண்டா? எந்த ஆயுதத்திற்காவது உண்டா? இல்லை. எந்த ஆயுதத்திற்கும் இல்லாத ஒரு ஆற்றலை, எண்ணத்தை, நினைப்பை, உருவமற்றதை, அருவமான சிந்தனையை வீழ்த்தும் வலிமையை ஒரு வில்லுக்கு தருவதன் மூலம் அந்த வில்லின் புகழை உலகத்தரத்திற்கு தன் சொல்லால் உயர்த்தியது யார்? சொல்லால் உயர்த்தியது யார்? கம்பன். எங்க உயர்த்தினான்? செத்துட்டான் ராவணன்.